யூடியூப் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தேடி வர பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பக்கத்தில் பதிவிடுகிற எல்லா பதிவுகளும் உடனுக்குடன் உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ஸ் என்ன டைப் செஞ்சு +919524159105 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய், உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து. இப்போ நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பல வீட்டில் பல பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது தனக்கு அவருடைய ஃபோன் கால்ஸை மற்றவங்க, அதாவது தன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறதுனால தன்னுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டு விடுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ், உங்களுக்கு யார்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தாலும் அது அவங்களுடைய நேமையும் நம்பரையும் மறைச்சி மொத்தமாக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் அது நீங்கள் நினச்சா மட்டும் அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி செட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். அது எப்படி வேணாலும் அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். நம்ம கனவோட கூட செட் பண்ணி நினைக்க முடியாத அளவுக்கு சூப்பராக பாஸ்வேர்டு செட் பண்ணக்கூடிய அடிப்படையான சூப்பர் சாஃப்ட்வேர். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்றது நான் வரிசையாக சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் கால் லாக், அதுக்கு ஆப்போசிட்டில் ஆன் இருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அது ஆஃபில் தான் இருக்கும். நான் அதை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஹைடு காலர் ஐடி, உங்களுக்கு உங்கள் லவ்வரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட நம்பர் அப்படி தான் தெரியும். அதை பார்த்த உடனே சரிங்க, நம்ம என்ன தான் நேமை மாற்றி வச்சுருந்தாலும் நம்ம வீட்டில் யாராவது அட்டன் பண்ணி பேசினா கூட அது யார் பேசுகிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வாய்ஸ் கேட்டாலும் சரி, அதை வச்சு பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அது நிறைய வீட்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சமயத்தில் அவங்களோட நேம், இப்போ ஒரு பொண்ணு கால் பண்ணுறாங்க, ஒரு பையன் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நேமும் நம்பர் தான் ஃபஸ்ட்டில் ஸ்க்ரீனில் தெரியும். அப்படிப்பட்டதுலேருந்து அந்த நேமும் நம்பரும் தெரியாமல் ஒன்லி கால் அட்டன் பண்ணுற பட்டன், கால் கட் பண்ணுற பட்டன், இது மட்டும் தான் தெரியணும். அது மட்டும் இல்லை, அது அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு உண்டு. அந்த அட்டன் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் நம்ம இழுத்து விடும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் அதோட நேமும் நம்பரும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு செட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இது ஹைடு காலர் ஐடி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஆல் கான்டாக்ட்ஸ் சோஹார் ஹைட் ஆப்ஷன், அதை நம்ம அந்த பென்சில் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோட எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும். நான் இதை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஹைடு நம்பர் அதை ஆன் பண்ணி விடணும், ஹைடு நேம், இந்த 2 ஆப்ஷனும் நம்ம ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டுட்டு பேக்கில் வந்துட்டோம் அப்படின்னா இது வரக்கூடிய கால்ஸ் உடனுக்குடன் நீங்கள் அட்டன் பண்ணி பேசின உடனே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும். அதாவது ரிசீவ்டு காலில் இப்போ யாராவது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசினதுக்கப்புறம் அதை ரிசீவ்டு காலில் கால் ரெஜிஸ்டர் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் ஆகணும். அப்படின்னா இந்த கால் லாக் ஆட்டோ டெலிட் நம்ம கொடுத்துட்டு இது எனேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலிட் ஆகும். எந்தெந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணணுமோ அந்த எனேபிள் ஆல் கொடுத்தா எல்லாமே எந்த நம்ம கான்டாக்ட்ஸ் இருக்கிற எல்லா நம்பர்லேருந்து கால் வந்தாலும் அதை அட்டன் பண்ணி பேசணும்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். இந்த நம்பரில் உள்ளது மட்டும் டெலிட் ஆக வேண்டாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இப்போ எதுவுமே டெலிட் பண்ண வேண்டாம், ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் முக்கியமானது ரைட்டு தான். இதை நம்ம எல்லாமே ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணி வச்சா தான் நமக்கு யாராவது கால் பண்ணும்போது அவங்களுடைய நம்பரும் நேமும் முதல்ல ஹைட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இன்கமிங் கால் வால்பேப்பர்ஸ், இதில் நமக்கு யாராவது கால் பண்ணும்போது அது அட்ராக்டிவான வால்பேப்பர் அந்த சாஃப்ட்வேர்ஸில் ஏகப்பட்டான இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மை ஆல்பம் பக்கத்தில் டேப் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொபைலில் இருக்கிற ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், நம்ம கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் நிறையவே இருக்கும். அதில் நமக்கு விருப்பமான ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை நம்ம கால் பண்ணும்போது நம்ம செட் பண்ணுறது தான். கால் பண்ணும்போது வால்பேப்பர்ஸாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் எனக்கு சாஃப்ட்வேரில் தந்திருக்கிற ஏதாவது ஒரு வால்பேப்பரை நான் அழகாக செட் பண்ணிக்கிறேன். எந்த வால்பேப்பர் செட் பண்ணணுமோ அந்த வால்பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பேக்கில் நமக்கு கால் பண்ணும்போது அதில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தா ஓப்பன் பண்ணி நம்ம மட்டும் அட்டன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் தான் இது. இன்கமிங் கால் அந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் இன்கமிங் கால் லாக் மோடு, எந்த மோடில் நமக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அது பேட்டர்ன் லாக்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேட்டர்ன் லாக்கை தவிர்த்து நமக்கு இருக்கக்கூடிய சூப்பரான வேறு 2 போட்டு தரேன். இப்போ உங்களுக்கு என்னென்னா
கால் பட்டன் மோட் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. இது வந்து உங்களுக்கு இப்போ யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் வந்து கால் அட்டன் பண்ணுற பட்டன், கால் கட் பண்ணுற பட்டன், 2 பட்டன் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அவங்கள்ட்ட நேம், அவங்கள்ட்ட நம்பர் தெரியாது. ஸோ அந்த கால் அட்டன் பண்ணுற பட்டன் வந்து எந்த மாதிரி அதை வந்து இழுத்து விட்டால் அந்த கால் அட்டன் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த எந்த மாதிரி இழுத்து விடணும் அப்படின்னு. இப்போ நான் எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அதை நான் எந்த மாதிரி இழுத்து விடணும்னா அந்த கால் அட்டன் பண்ணுற பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டு இப்படி நான் செட் பண்ணுறேன், இப்படி நான் செட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் எப்படி நான் செட் பண்ணுறேன், இப்படி நான் செட் பண்ணுறேன். இது 2வது ஆப்ஷன். இப்போ நான் 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த 2 ஆப்ஷனையும் திருப்பி நம்ம அதே மாதிரி செட் பண்ணணும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, 2. இந்த 2 இடத்தையும் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதை வந்து நமக்கு சாம்பிள் காட்டுது. இப்போ நமக்கு இப்படி தான் கால் வரும். கால் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து நம்பரோ நேமோ இருக்காது. இப்போ அந்த கால் பட்டன், அட்டன் பண்ணுற பட்டன், கட் பண்ணுற பட்டன், 2 பட்டன் தான் இருக்குது. நான் அட்டன் பண்ணுற பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி ஒரு ஏரோ நமக்கு அப்பியர் ஆகும். அதில் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று செட் பண்ணணும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று செட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு நம்பர்லேருந்து நான் கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு சாம்பிளோட காட்டி தரேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு கால் வரும். அதில் நம்பர் தெரியாது, கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுறது 2 தான் இருக்கும். இப்போ பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண வால்பேப்பர் இதில் இருக்குது. கால் கட் பண்ணுற பட்டன் இதோ இருக்குது. இது கட் ஆயிரும். கால் அட்டன் பண்ணுற பட்டன் இதோ இருக்குது. கால் அட்டன் பண்ணுற பட்டன் நான் கை வச்சா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இது செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் நான் இங்கே இழுத்து கீழே வைக்கிறேன், எனக்கு வந்து அட்டன் ஆயிடும். எப்படி அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் அந்த அட்டன் பண்ணுற பட்டனில் வந்து நம்ம எந்த கோடு வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது. இது வந்து நமக்கு யார் செட் பண்ணணுமோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதேமாதிரி இந்த கால் பட்டன் மோட் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டி தந்தேன். இது வந்து ஒரு மாடல். அதேமாதிரி கால் பட்டன் மோட் இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஏதாவது ஒரு 2 பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 2, 5, 2, 5 2 பட்டன் நான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு நான் இப்போ வந்து எனக்கு இப்போ யாராவது ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்கள்கிட்ட நேமோ நம்பரோ தெரியாது. நான் இப்போ என்னோடய நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். இது அடுத்த ஆப்ஷன் தான் இருக்கும். கால் கட் பண்ணுற பட்டன் மட்டும் இருக்கும். கால் கட் பண்ணால் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இப்போ இந்த 5 நம்பர் எனக்கு இந்த 5 நம்பரில் தான் எனக்குடைய கால் அட்டன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ எந்த ஒரு தப்பான நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ராங் நம்பர் தான் வரும். கரெக்டான நம்பர் 2, 5 கொடுத்தா மட்டும் எனக்கு வந்து ஓகே ஆகும். அது மாதிரி இன்னும் 2, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் மோடில் வந்து இதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 01 அப்படின்னா செட் பண்ணிருக்கேன். 01 செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இப்போ இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா தப்பான கோடை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ராங் பட்டன் காட்டும். அது 01 போட்டு 1 கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து அட்டன் ஆகும். ஸோ நான் இப்போ அட்டன் பண்ணேன்னா எனக்கு அது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமானது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கால் பட்டன் போர்டு தான். இது வந்து மக்களை குழப்பி விட்டுறது வந்து சூப்பரான ஆப்ஷன். இந்த சாதாரண பட்டன் போர்டு, இந்த கால் பட்டன் போர்டு தான் பக்கமான ஆப்ஷன். மக்களை குழப்பி விட்டுறதுல சூப்பரான ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். இதில் யாராவது ஒரு ஆள் கால் பண்ண நமக்கு பெர்சனலாக கால் வருது அப்படின்னா நமக்கு வீட்டில் யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த அந்த ஆரோவை எங்கே தூக்கி மாற்றணும், எப்படி மாற்றணும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் யூஸ் ஆகிருக்கும். இதில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு இந்த லாக்ஸ் எதுவும் தேவையில்லை. நமக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் வந்து சரி இதெல்லாம் வேண்டாம். ஆனால் நமக்கு வரக்கூடிய கால்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இதோ இருக்குது. மேலே இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அது நம்ம முதல்ல வந்து இது ஆஃபில் இருக்கும். நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுறணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டுட்டா நோட்டீஸ் செட்டிங்ஸ் சேவ்டுன்னு வருது. இப்போ வந்து என்ன ஆகும், இந்த இன்கமிங் கால் இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு நமக்கு யாராவது கால் பண்ணும்போது இப்போ நான் என்னோடய நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். எனக்கு வந்து பேட்டர்ன் லாக் தான் வரும். ஆனால் நான் அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் எனக்கு ஓப்பன் பண்ண. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டர்ன் லாக் தான் வரும். ஆனால் எனக்கு இதில் கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நான் இப்போ மொபைலில் பார்க்கும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்த்தா எனக்கு மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு சில மொபைலில் வந்து பேக்ரவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். சில மொபைலில் வந்து ஹோம் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட மொபைல் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டாக வச்சாலும் அதை வந்து அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் லாக் இதில் வந்து பேட்டர்ன் லாக் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பேசிக்கலாம். நமக்கு யாராவது பர்சனலாக கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நினச்சா மட்டும்தான் அந்த கால் அட்டன் பண்ணி பேச முடியும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இன்னும் நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.